ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்போ அதே பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை அல்ஜீப்ரிக் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அல்ஜீப்ரிக் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து எலிமினேஷன் மெத்தட், தேர்ட் மெத்தட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இந்த மூணையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சொல்யூஷன் டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்? ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவுட் ஆஃப் 2 ஈக்குவேஷன்ஸ். இது பாருங்க, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எக்ஸாம்பிள் 7, சால்வ் தி ஃபாலோயிங் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னு எக்ஸாம்பிள் நம்பர் 7. 7x minus 15y equal to 2 first equation, x plus 2y equal to 3 second equation. அப்போ first step என்ன? Out of 2 equation, select an equation according to your convenience. உன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணணும். அப்படி என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 7 அல்ல, அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும்? ஃப்ரம் த செலக்டட் ஈக்குவேஷன் convert one variable in terms of the other variable and keep it as equation number 3. அப்போ convert அப்படி selected equation வந்து y in terms of x or x in terms of y நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கல நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா x கொண்டு வரணும்னா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். 7x minus 15y equal to 2. இப்போ x in terms of y கொண்டு போகிறேன். அப்போ 7x equal to 2 plus 15y. ஏன் 2 plus 15y? இந்த மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிரும். இப்போ x என்ன ஆயிரும்? 2 plus 15y by 7. இது ஒரு ஃப்ராக்ஷனாக வந்துருச்சு. அப்போ இதில் நமக்கு சால்வ் பண்ணல சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இப்போ நான் y in terms of x கொண்டு வரணும், என்ன ஆகும்? இப்போ 7x minus 2 equal to 15y. 2 அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன், 15y அந்த பக்கம் எடுத்து போயிருக்கேன். அப்போ 7x minus 2 equal to y. அப்போ y வேணும்னா என்ன ஆகும்? 7x minus 2 by 15. 7x minus 2 by 15. அப்போ y என்னது? 7x இங்கேயும் ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. அப்போ 2 ஈக்குவேஷன்லையும் நான் x in terms of y எடுத்தாலும் y in terms of x எடுத்தாலும் எனக்கு ஃப்ராக்ஷன் வந்து இது வந்து கன்ஜஸ்டடாக இருக்குது. இப்போ ட்ரை ஃபார் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus 2y equal to 3. x plus 2y equal to 3. இப்போ என்ன பண்ணலாம்? x yக்கு கன்வெர்ட் பண்ணலாம். x is equal to 3 minus 2y எடுத்துட்டு போகலாம். ஆர் இப்போ y எழுதினா 2y is equal to 3 minus x, y is equal to 3 minus x by 2. அப்போ இங்கேயும் ஃப்ராக்ஷன் வருது. அப்போ இதுதான் பெஸ்ட் செலெக்ஷன். The best selection is convert x in terms of y. அப்போ இதை பெஸ்ட் செலக்ட், ஃப்ராக்ஷனே இல்லை, சின்ன நம்பராகவும் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்படி தான் the first step. What is the first step? Out of 2 equations, select an equation according to your convenience. உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உனக்கு பார்க்குறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன செலக்ட் பண்ணுறேன்? Now I am selecting the second equation, x plus 2y equal to 3. x plus 2y according to your convenience. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃப்ரம் த செலக்டட் ஈக்குவேஷன் convert one variable in terms of the other.
ஒரு வேரியபிளை வேற ஒரு வேரியபிள் கன்வெர்ட் பண்ணு. ரெண்டு வேரியபிள் இருக்கு. இப்போ கன்வெர்ட் பண்ணது ஏற்கனவே சொன்னேன் 2y எடுத்தீங்கன்னா y-ஐ கன்வெர்ட் பண்ணால் ப்ராக்கெட் வரும். இப்போ டைரெக்டாகவே என்ன பண்ணலாம்? x is equal to 3 minus 2y. I am converting variable x as in terms of y. அப்புறம் என்ன சொல்றாங்க? அதர் வேரியபிள் and keep it as equation 3. equation 3 முடிஞ்சிருச்சு. First step, selection the equation. Second step, converting one variable to other variable and keeping equation number 3. Now come to third step. Third step is substitute the equation 3. In the equation 3 in leftover equation 2. In the equation, in the leftover equation 2, அப்படினா நமக்கு இங்க வந்து 1. leftover equation 1. இந்த equation வந்தா என்ன பண்ணிட்டோம்? x in terms of y எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஈக்குவேஷன் 1 இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும்? சப்ஸ்டிட்யூட் 3 in 1. Substitute the third equation in first equation. அப்ப 7 into in place of x I am going to write this 3 minus 2y. 3 minus 2y, then minus 15y. Minus 15y equal to 2. புரியுங்களா? Substitute 3 in 1, 2. Now which reduces, after substituting 1, which reduces? This reduces to linear equation in one variable. For x ங்கிற variable போயிட்டு one variable க்கு இந்த equation reduce ஆயிடுச்சு. அப்போ one variable க்கு equation சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ multiply 7 into 3 21, 7 into 3 21, minus 7 into 2y 14y, minus 15y equal to 2. 2 கிடைக்கும். இப்போ கம்பேர் இப்போ 21 minus 14y minus 15y minus 29y equal to 2. Now minus 29y equal to 2. இந்த 21 right hand side போகுது. minus 21 is equal to minus 19. Therefore y is equal to minus 19 by minus 29 minus cancel is equal to 19 by. So இப்போ y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. Now last step. Step 4. Substitute the value of the variable got from step 3. Step 3 னா இந்த ஸ்டெப்ல கிடைச்ச வேல்யூ. அதுதான் இந்த ஸ்டெப்ல கிடைச்ச வேல்யூ y is equal to 19 by 29 in equation 3. இந்த equation 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ கிடைக்கும். Substitute y is equal to 19 by 29 in 3. இந்த equation 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கும். அப்ப x is equal to 3 minus 2 into 19 by 29. 19 by 29. இப்போ LCM. What is the LCM? 29. என்ன இது by 1 இருக்கு. இப்போ 29 ல 1 29. 29 to 3 87. 29 3s are 87 minus 38 is equal to 87 minus 28 is 49 by 29. That is the value of x. That is the value of the pair of x is equal to 49 by 29. Y is equal to 19 by 29 are the answers. So, what is the first step you have to do? First step, out of the two given equations, select an equation according to your choice. உன் சாய்ஸுக்கு பிரகாரம் போதும் ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியான ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணிக்க. ஆஃப்டர் செலக்டிங் என்ன பண்ணுறது? ஃப்ரம் த செலக்டட் ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஒன் வேரியபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் த அதர் வேரியபிள். ஒன்று எய்தர் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஆர் ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் கொண்டு வந்துட்டேன். Then keep it as equation number 3. Third step, substitute the equation 3.
substitute the equation 3 in the leftover equation 1. இந்த equation leftover ஆயிருக்கு, அதில் substitute பண்ணு. Substitute பண்ணி which reduces the linear equation into one variable, which reduces the linear equation into one variable க்கு reduce ஆயிருக்கு. Then find the value of the other variable. Find the value of the variable. Substitute பண்ண y ஈஸியாக கண்டுபிடிச்சோம். 19/29 கண்டுபிடிச்சாச்சு. Then substitute the value of this variable y in equation 3. Equation 3ல substitute பண்ணா x ஓட வேல்யூ கிடைக்கும். Substitute 3 substitute பண்ணா we got 49/29. Therefore the value of x is 49/29. The value of y is 19/29. Exercise 3.3, question number 1. Solve the following pair of linear equations by the substitution method. You are given 6 questions. We have to solve all the 6 questions. We will solve one by one. First question, x plus y equal to 40. Equation number 1. X minus y equal to 4. Equation number 2. இப்போ substitution மெத்தட்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணணும். Select any one of the equation, அப்புறம் convert one variable into the other variable. இதுல easy equation second equation தான். Second equation x minus y equal to 4. இப்போ convert one variable into the other variable. Find y in terms of other. Find y in terms of x. அப்போ x இந்த +4 இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தால் -4, இந்த -y அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் போட +y. இப்போ y is equal to x minus 4. That is equation number 3. மூணாவது பண்ணோம், substitute the equation 3 in the equation 1. Substitute 3 in 1. Substitute பண்ண என்ன ஆயிரும், எங்கெங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷனில் y இருக்கோ அங்கே x minus 4, x plus இந்த yக்கு பதிலாக x minus 4 equal to 40. பாருங்க, லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் ஆச்சு. x plus x 2x minus 4 equal to 40. இப்போ 2x equal to இந்த -4 அங்கே போனால் +4, 14 plus 4 equal to 18. Therefore x is equal to 18/2 is equal to 9. இப்போ x ஓட வேல்யூ கிடைச்சது. இப்போ y, இப்போ substitute x is equal to 9 in equation 3ல substitute பண்ண y கிடைக்கும். in 3 அப்போ y is equal to 9 minus 4 equal to 5. Therefore x is equal to 9, y is equal to 5 are the answer. X is equal to y, x is equal to 9, y is equal to 5 are the answer. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டுன்னு எப்படி செக் பண்ணது? இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x minus y equal to 4, 9 minus 5 equal to 4. So our answer is substitution 2. S minus p equal to 3. Equation 1. S by 3 plus t by 2 equal to 6. Equation number 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் ஈஸியான ஈக்குவேஷன். இப்போ s minus t equal to 3, இது ஒன்று ஈக்குவேஷன் 1. இது வந்து ஃபைண்ட் s in terms of t. இப்போ s is equal to 3, இந்த மைனஸ் t இங்கே வரையில ப்ளஸ் t. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. Now substitute s is equal to 3 plus t in second equation. அப்போ எஸ்ஸுக்கு போல 3 plus t, 3 plus t by 3. இந்த எஸ்ஸுக்கு போல
3 plus t by 3 plus t by 2 plus t by 2. இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணால் எல்சிஎம் எழுது. இப்போ 3க்கு 2க்கு எல்சிஎம், ஏன்னா எல்சிஎம்னா 6. ஏன் 6னா வேறு டினாமினேட்டர் இருந்தால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம். இப்போ 6 3ஆல் டிவைட் பண்ணால் 2, 2 into 3 plus t plus 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3 into t 3t equal to 6 பண்ணும் equal to 6. இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். 2 into 3 6, 6 plus 2t, 2 into 3 6, 2 into t 2t plus 3t. அதே சமயத்தில் இந்த 6 into 6 36க்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்போ 2t plus 3t 5t, 5t equal to 36. இந்த ப்ளஸ் 6 அங்கே போயிடும் -6. அப்போ என்னாச்சு 30. அப்போ t equal to 30 by 5, 30 by 5 6. அப்போ டீயோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ சப்ஸ்டிடியூட் t equal to 6 in third equation. The third equation substitute பண்ணால் s is equal to 3 plus t வந்து 6, இந்த t plus 6 போட்டால் therefore s is equal to 9, t equal to 6. That is the answer. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் கண்டுனா ஒரு ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க s minus t equal to 3ன்னு வரும். 9 minus 6 is equal to 3 வருது. So our answer is correct. Subdivision 3. 3x minus y equal to 3, equation number 1. 9x minus 3y equal to 9, equation number 2. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x minus y equal to 3. இப்போ find y in terms of x. அப்போ 3x இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரையிலும் -3. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற y ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க போயில +y. y is equal to 3x minus 3, equation number 3. இப்போ என்ன பண்ணோம், y in terms of x கண்டுபிடிச்சிட்டோம். Substitute y is equal to 3x minus 3 in 2ல போட்டால் என்ன ஆகும், 9x minus 3 into 3x minus 9 is equal to 9. Is equal to 9. இப்போ bracket யூஸ் பண்ணால் 9x minus 3x into minus 3 into minus 3x 9x minus 3 into plus 9 3x minus 3 minus 3 into minus 3 plus 9 equal to 9. Equal to 9. இப்போ பாருங்க 9x minus 9x cancel. அப்போ 9 equal to 9. வேரியபிளை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. That means this equation has, this pair of equation has infinitely many solution. Infinitely many solution. ஏன்னா இந்த பக்கம் வேரியபிளே இல்லை, ரெண்டு பேர் கேன்சல் ஆனால் இதுக்கு infinitely many solution. இப்போ இந்த கிராஃபாக போட்டால் ஓவர்லாப்பிங் லைன்ஸாக வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கூட A1 வந்து 3, B1 வந்து -1, C1 வந்து 3, A2 9, B2 -3, C2 9. So what A1 by A2? A1 by A2 equal to 3 by 9 equal to 1 by 3. B1 by B2 minus 1 by -3 equal to 1 by 3. What is C1 by C2 equal to 3 by 9 equal to 1 by 3. About A1 by C is A1 by A2 equal to B1 by B2 equal to C1 by C2 equal to 1 by 3. Now this is overlapping lines. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், infinitely many solution இருக்கு. அப்போ இந்த 3 equation, third equation from 3 y is equal to 3x minus 3. நம்ம கிராஃப்ல பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ x y
இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் 3 இன்ட்டு 0 0 மைனஸ் 3. எக்ஸுக்கு 1 போடு, 3 இன்ட்டு 1 3 3 மைனஸ் 3 0. எக்ஸுக்கு 2 போட்டால் 3 இன்ட்டு 2 6 6 மைனஸ் 3 3. அப்போ இதோட சொல்யூஷன் என்ன? இதோட சொல்யூஷன் எக்ஸு 0 இருக்குல்ல, ஒய்க்கு மைனஸ் 3, எக்ஸு 1 இருக்குல்ல, ஒய் 0, எக்ஸு 2 இருக்குல்ல, ஒய் 3. இந்த மாதிரி நம்ம எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போட போட ஒய்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் this pair of equation has the pair of equations has infinitely many solutions. Infinitely many solutions. Third subdivision, 0.2x plus 0.3y equal to 1.3, 0.4x plus 0.4y equal to 2.3. இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாம் டெசிமல் இருக்கிற டு அவாய்ட் டெசிமல், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 10, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 10. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது டெசிமல் போயிடும். 2x plus 3y equal to 30. ஈக்குவேஷன் நம்பர் 3 மாற்றிக்கலாம். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x plus 5y equal to 23. ஆர் நமக்கு ஈஸியான ஈக்குவேஷன் வந்துருச்சு. 10ஆல் மல்டிப்ளை பண்ணல டெசிமல் போயிடும். எல்லாம் ஒரு டெசிமல் தான். இப்போ எல்லாம் ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். 2x plus 3y equal to 30. இப்போ y in terms of x, 3y equal to 30. இந்த 2x ரைட் ஹேண்ட் சைடு போலையில் மைனஸ் 2x. அப்போ y is equal to 13 minus 2x by 3. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. Now substitute 3 in 2. தேர்ட் ஈக்குவேஷனை 2ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 4x plus 5 into 13 minus 2x by 3 equal to 23. இப்போ LCM. What is the LCM? 3. இங்கே by 1 அர்த்தம். அப்போ 12x plus இதில் 1. அப்போ 5 into 13 minus 2x equal to 23. இப்போ 12x plus 5 into 13 65. 5 into minus 2x minus 10x. இப்போ 3 23 cross multiply is equal to 69. இப்போ 12x minus 10x 2x equal to 69. இந்த 65 அந்த பக்கம் போயிடும் minus 65. அப்போ 2x is equal to 4, x is equal to 4 by 2. x 2 கிடைச்சிருச்சு. இப்போ y substitute x is equal to 2 in third equation. Substitute பண்ண கிடைச்சு போய் third வந்து இதான் y is equal to 13 minus 2 into 2 by 3 is equal to 13 minus 4 by 3. So y is equal to 13 minus 4 வந்து 9. 9 by 3 is equal to 3. அப்போ x is equal to 3, x is equal to 2, x is equal to y is equal to 3. That is the answer. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எப்படி பாருங்க. 0.2 into 3 2, 0.2 into 2 plus 0.3 into 3 என்ன வருது பாருங்க. 0.4 plus 0.9 is equal to 1.2. இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கோம். ஸோ அவர் ஆன்சர் இஸ் subdivision pi root 2x plus root 3y equal to 0.
Second equation, root 3x plus root 8y equal to 0. This is second equation. அப்போ என்ன பண்ணலாம்? Take any one equation. Root 2x plus root 3y equal to 0. அப்போ root 2x is equal to இந்த root 3x அந்த பக்கம் வரலாம், root 3y அந்த பக்கம் வரலாம் minus root 3y. அப்போ therefore x is equal to minus root 3y by root 2. X is equal to minus root 3y by root 2. This is equation number 3. இப்போ substitute x is equal to minus root 3y by root 2. இந்த equationல இந்த equation 2. அப்போ என்ன root 3 into x க்கு பதிலா minus root 3y by root 2 plus root 8y equal to root 3 into root 3 minus 3y by root 2 plus root 8y equal to 0. இது வந்து by 1. Now what is LCM? LCM is root 2. இப்போ root 2 டிவைட் பண்ணா 1. அப்போ minus 3y plus இப்போ root 8 இது வந்து 1. அப்போ root 2 root 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். root 2 into root 8y equal to 0. இப்போ minus 3y plus இது வந்து root 16 root 8 into root 2 into root 8 root 16y இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ minus 3y root 16 வந்து plus 4y equal to 0. அப்போ minus 3y plus 4y y equal to 0. அப்போ y ஓட ஆன்சர் 0. அப்போ substitute y is equal to 0 in third equation. Third என்ன? x is equal to minus root 3 into 0 by root 2. அப்போ root 3 into 0, 0. 0 by root 2 is 0. Therefore, x is equal to 0, y is equal to 0 is the answer. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக எப்படி செக் பண்ணிட்டு தான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம். root 2 into 0 plus root 3 into y, root 3 into 0. அப்போ 0 தான் கிடைக்கும். root 2 into 0, 0. root 3 into 0, 0. 0 plus 0, 0. So, our answer is correct. Last subdivision 6. 3x by 2 minus 5y by 3 equal to minus 2. Equation number 1. x by 3 plus y by 2 equal to 13 by 6. Equation number 2. இப்போ இதை ரெடி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து என்னென்னா 3x by 2 minus 5y by 3 equal to minus 2. இப்போ இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 2 3 எல்சிஎம் வந்து 6. இப்போ 6ல் 2 வந்து 3 டைம்ஸ். 3 into 3x 9x minus 6ல் 3 2 டைம்ஸ். அப்போ 2 into minus 5y 10y equal to minus 2. Therefore, 9x minus 10y equal to cross multiply பண்ணா 6 into minus 2 minus 12. Equation number 3. Equation number 3. Then in the x by 3 plus y by 2 equal to 13 by 6. இப்போ இதுக்கு LCM again 6. இதில் 2 times அப்போ 2x plus இதில் 3 times 3y equal to 13 by 6. இப்போ ரெண்டு பக்கம் டினாமினேட்டர் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 6 இங்கே 6. அப்போ 2x plus 3y equal to 13. Equation number 4. இப்போ we can substitute. இப்போ இந்த third equation வந்து we can find x in you take fourth equation. 3y equal to 13 minus 2x. 3y equal to 13 minus 2x. இப்போ y is equal to
13 minus 2x by 3. இது equation 5. Equation 5. இப்போ substitute equation 5 in equation 3. அப்போ 9x minus 10. இப்போ இந்த yக்கு பதிலாக இது எழுதும் 13 minus 2x by 3 equal to answer equal to minus 12. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ அதுக்கு எல்சிஎம் வந்து 3 எல்சிஎம் எனக்கு வந்து பை பண்ணும். அப்போ 3ல 3 ஒன்ஸ், அப்போ 3னா 27x, 3 into 9 27x மைனஸ், இப்போ ப்ராக்கெட் யூஸ் பண்ணு, minus 130 minus 10 into 13 minus 130 minus into minus plus அப்புறம் 20x is equal to minus 12. இப்போ 27x plus 27x into 47x minus 130 equal to the cross multiply பண்ணால் minus 36. 3 into minus 12 minus 36. அப்போ 47x equal to minus 30 minus 36 plus 130 இப்போ 130 36 ஆல் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 இங்கே 12 இப்போ 9 minus 9 இதுதான் minus 9. அப்போ 47x is equal to இதான் கிரேட்டர் சைன், கிரேட்டர் நம்பர். அப்போ 94. அப்போ x is equal to 94 by 47. அப்போ 94 by 47 2 47 சார் 94. அப்போ x is equal to substitute x is equal to in 5. இந்த 5ல போட்டால் y is equal to 13 minus 2 into 2 by 3. அப்போ 13 minus 4 by 3 is equal to 9 by 3 equal to. Therefore, x is equal to y is equal to x is equal to y is equal to 3 is the answer. Exercise 3.3, question number 2. Solve 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24. And hence, find the value of m for which y is equal to mx plus 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் x y கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ண எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x plus 3y equal to 11. Equation number 1. 2x minus 4y equal to minus 24. Equation number 2. இப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணி convert one variable in terms of other variable. First equation எடுத்துக்கலாம். 2x plus 3y equal to 11. 3y equal to 11. இந்த plus 2x right hand side போகலாம் minus 2x. Therefore y is equal to 11 minus 2x by 3. இது equation number 3. Now substitute 3 in 2ல. Substitute 3 in 2. அப்போ 2x minus 4 into 11 minus 2x by 3 equal to 11. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிளாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு எல்சியம் வந்து இப்போ இது ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கலாம். 3 தான் எல்சியம். 3க்கு 1 எல்சியம் 3. இப்போ 3ல ஒன்ஸ் வந்து 3 times 3 into 2 6x.
3 into 2x 6x minus இப்போ இது minus 4 into 11 minus 44 minus 4 into minus 2x plus 8x is equal to 11. இப்போ cross multiply. இப்போ 6x plus 8x வந்து 14x. ரெண்டு ஆட் பண்ணா 14x minus 44 equal to இது 3 into 11 33. இப்போ 14x equal to 33 plus 44 equal to 77. இப்போ x is equal to 70 14. இப்போ 70 எப்படி கட் ஆகும்? இது 11s are இது 2s are 11 7s are 77 2 7s are 14. இப்போ x வந்து 11 bit. Now we have to substitute x is equal to 11 by 2 in 3 substitute பண்ணா y is equal to 11 minus 2 into 11 by 2 2 into 11 by 2 by 3 by 3. இப்போ எனக்கு இந்த 2 2 கேன்சல் ஆகும் 2 2 கேன்சல் ஆகிட்டு 11 minus 11 by 3 is equal to 0 by 3. அப்போ y வந்து 0 கிடைக்கும் y வந்து 0 கிடைக்குது. Therefore x is equal to 11 by 2 and y is equal to 0. X is equal to 11 by 2, y is equal to 0. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணு y is equal to mx plus 3. இப்போ y க்கு பதிலாக 0 equal to m into 11 by 2 plus 3 m into 11 by 2 plus 3. இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து இது 11m by 2 plus 3 equal to 0. ரெண்டு ஒன்று தான். இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு இந்த 0 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இப்போ எல்சிஎம் எடுத்தா 2 எல்சிஎம் எடுத்தா 2 இது by 1 இது 11m plus இது வந்து 2 into 3 6 equal to 0. அப்போ 11m plus 6 equal to 2 into 0 0. 11m is equal to minus 6. m is equal to minus 6 by 11. Thus the value of m is minus 6 by 11. Substitute 3 in 2. Substitute 3. Above 3 into 2 into 2x minus 4 into 11 minus 2x by 3 into is equal to minus 24. Minus 24. இப்போ LCM எடு. LCM வந்து 3. இது வந்து 1. இப்போ 3ல 1 3 ones. அப்போ 3 into 2x 6x minus 4 into 11 minus 2x is equal to minus 24. இப்போ bracket யூஸ் பண்ணு 6x minus 4 into 11 minus 44 minus 4 into minus 2x plus 8x equal to இந்த 3 minus 4 multiply பண்ணலாம் 3 4s are 12 then 3 2s are 6 7 ஒரு மைனஸ் சைன் இருக்கு minus 2. இப்போ என்ன பண்ணலாம் இது வந்து 3x plus 8x 14x minus 44 equal to minus 72. Therefore 14x is equal to minus 72 plus 44.
minus 72 plus 44. அப்போ இது என்ன வரும் 14x equal to இது minus 44 12 8 2 minus 28. 14x is equal to minus 28. X is equal to minus 28 by 14 equal to minus 2. 2 14 are 28. அப்போ minus 2. அப்போ substitute x is equal to minus 2 in 3. X is equal to minus 2 in 3. 3 is y. Y is equal to 11 minus 2 into minus 2 by 3 is equal to 11 minus 2 into minus 2 plus 4 by 3. So y is equal to 15 by 3 is equal to 5. So x is equal to minus 2, y is equal to plus 5. இப்போ நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் m கேட்குறாங்க. m கிடைக்கும்னா substitute x is equal to minus 2, y is equal to 5 in y is equal to mx plus 3. y is equal to mx plus 3. இப்போ yக்கு பதிலாக இந்த 5 போடணும் into m into இது வந்து minus 2 plus 3. இப்போ இந்த 3 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரலாம். 5 minus 3 equal to minus 2m. அப்போ 2 equal to minus 2m. Therefore m is equal to 2 by minus 2 is equal to minus 1. Therefore the value of m is minus 1. Exercise 3.3, question number 3. Form the pair of linear equations in the following problems and find the solution by substitution method. 3 substitution இருக்கு. First question. The difference between two numbers is 26. The difference between two numbers is 26 and one number is 3 times the other. Find them. அப்போ ரெண்டு நம்பர் டிஃபரன்ஸ்னா ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 26. டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நம்பர்னா ஏதாவது ரெண்டு நம்பரை செலக்ட் பண்ணோம். டிஃபரன்ஸ்னா அந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் 26. ஒன் நம்பர் 3 times the other. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை போல 3 times. அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர். அப்போ லெட் one number v x. ஒரு நம்பர் வந்து x. let other number b y. ஒரு நம்பர் x, அதர் நம்பருக்கு x. இப்போ என்ன பண்ணலாம், let x greater than y. x y விட கிரேட்டர். அப்போதான் இப்போ x y விட கிரேட்டர்னா 9 is greater than 4. அப்போ 9 minus 4 வந்து பாசிட்டிவ். 9 minus 4 வந்து பாசிட்டிவ். அப்போ x greater than y இருந்ததுன்னா x minus y is positive. Therefore the difference between two numbers is 26. அப்போ இது x minus y equal to 26. Equation number 1. x minus y difference in two number is plus 26. ஏன் plus 26 போறோம்னா, ஏன் plus 26 கொடுத்துருக்காங்கன்னா x பெரிய நம்பர் இருந்ததா சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா 26. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்தது one number is 3 times the other. அப்ப x தான் பெரிய நம்பர்னா x is equal to 3 times y. x is equal to 3 times y. அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதே வச்சுக்கலாம். இது ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அப்ப இட் இஸ் a pair of linear equation in two variable. இப்போ x minus 3y equal to 0, அதுவும் கரெக்ட் தான். இப்போ x is equal to 3y. இப்போ substitute x is equal to 3y in 1. இந்த இதை x in terms of y ல கிடைச்சிருச்சு. அப்போ இதில் y ல. அப்போ 3y இந்த x க்கு பதிலாக 3y minus y equal to 26 is equal to 26. அப்போ 3y minus y என்ன 2y equal to 26. அப்போ y is equal to 26 by 2
13. Y is equal to 13. இப்போ substitute y is equal to 13 in 2ல போட்டால் x கிடைக்கும். X is equal to 3 into 13 equal to 39. இப்போ conclusion. Therefore the two numbers are the two numbers are 39 and 15. இப்போ நம்ம சம்ம கண்டுபிடிச்சு கரெக்டாக எப்படி சொல்லுவேன்? டிஃபரன்ஸ் பாருங்க, 39 minus 13 பாருங்க 26. இப்போ ஒரு நம்பர் இந்த 13 வந்து 13 போல 10. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். Question number 3, subdivision number 2. The larger of the two supplementary angles exceeds the smaller by 18 degree. Find it out. So what is meant by supplementary angle? If the sum of two angles is equal to 90 degree, then the two angles are called supplementary angles. Let one angle be x degree. Therefore, the other angle is y degree. The other angle is y degree. இப்போ let x degree greater than y. Angle x is greater than angle y. Assume. இப்போ sum of the supplementary angle என்ன? ரெண்டு angle add பண்ணா 180 degree. அப்போ first equation கிடைக்கும். x plus y equal to 180. இது equation number 1. How x plus y equal to 180? Because in geometry, sum of the two angles is 180 now, both angles called supplementary angle, equation number 1. Then, the larger angle, since we have kept x is the larger angle, y is the smaller. The larger angle exceeds the smaller. Exceeds na larger angle வந்து smaller angle விட exceeds அப்படினா அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 18 டிகிரி அதிகமா இருக்கு. அப்போ the larger angle exceeds the smaller angle. Exceeds the smaller angle by 18. அப்போ x larger angle is equal to smaller angle plus 18 degree. This is equation number 2. So we got two linear equation in variable. If a substitute 2 in 1. அப்படினா வரும் y plus 18. Yeah, y plus 18, x is equal to y plus 18. Y plus 18 plus y equal to 180. இப்போ y plus y, 2y plus 18 equal to 180. இப்போ 2y equal to 180 minus 18. 180 minus 18. 18. 7, 1, into 10. About 2. 7 16. 162. Therefore, y is equal to 162 by 2 is equal to 162 by 2 is equal to 81 degree. 81 degree. Now, substitute y. Substitute y is equal to 18 degree into 2. So, what is x? X is equal to 18 plus 81. 81 is equal to 99 degree. 99 degree. Therefore, x is equal to 99 degree, y is equal to 81 degree. So, how to check our answer is correct? Some x and y add பண்ண 180 வரும். Add பண்ண 99 plus 81 0 10 20. So, our answer is அதே மாதிரி subtract பண்ணி பாரு 99 minus 81 equal to 80.
So in both the cases, or therefore, let us find them. Therefore, the two angles are the two angles are 99 degree and 81 degree. Exercise 3.3, question number 3, subdivision 3. The coach of a cricket team buy 7 bats and 6 balls for rupees 3,800. Later, she buys 3 bats and 5 balls for rupees 1,750. Find the cost of a bat and a ball. We don't know what is the cost of a ball and we don't know the cost of a bat. Let we assume that the cost of each ball, each bat be rupees X. Let the cost of each ball be rupees Y. அப்போ first caseல 7 bat 6 ball. Cost of 1 bat is X rupees. Cost of 7 bat is 7X rupees. Cost of 1 ball is Y rupees. Cost of 7 ball is 6 ball is 6Y rupees. அப்போ total cost is 3,800. 7X plus 6Y equal to 3,800. Equation number 1. In second case, later she bought 3 bats and 5 balls. Cost of 3 bats 3X rupees. Cost of 5 balls 5Y rupees. Total 1,750. 3X plus 5Y equal to 1750. This is the two equation. Now we have to convert, we have to solve by substitution method. Convert one variable in terms of other variable. Select that equation, second equation. 5y equal to 1750 minus 3x. Left hand side 3x and the column minus. Y is equal to 1750 minus 3x by 5. This is equation number 3. Now substitute 3 in what? 3 in 1. 7x plus 6 into 1750 minus 3y. 1750 minus 3x by 5. 1750 3x by 5 equal to 3,800. 3,800. Now take LCM. LCM is 5. Here by 1. 5 la 5 ones இருக்கு. அப்போ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 35x. Plus 6 இதை மல்டிப்ளை பண்ணா 6 into 5, 6 into 0, 0. 6 into 5, 30. 3. 42, 5. 42, 45, 4. அப்போ 10,500. Minus இது 1750 6 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு 3 6 4 10,500 minus 18x. 6 into 3 18x is equal to 3,800. இப்போ cross multiply பண்ணு. 35x minus இது 17x. 35 minus 18 17x plus 10,500 equal to cross multiply பண்ணா 0 0 5x are 40 5 3s are 15 90 19,000. Therefore 17x is equal to 19,000 minus 10,500 is equal to 10,500. 500
borrow பண்ணா 8 இங்க 10 10ல 5 போச்சுனா 8 8500 is equal to 8500. Therefore x is equal to 8500 by 70. இது 1s are, இது 5s are. அப்போ 500. அப்போ x is equal to 500 னா the cost of each bat is rupees 500. That time we have to find the cost of a ball. அப்போ substitute x is 500 in 3 less. அப்போ y is equal to 1750 minus 3 into 500 by 5. 500 into 5. அப்போ y is equal to 1750 minus 1500 by 5. அப்போ 1070 minus is 250. 250 by 5. Y is equal to 50. அப்போ cost of a ball is rupees 50. We have to write the conclusion. Cost of each bat rupees 500. Cost of each ball rupees 50. Cost of each ball is 500. Each bat is 500. Cost of each ball is rupees 50. Now substitute any one of the equation. 3x 1500 plus 550 250. 1500 plus 250 1750. Our answer is correct. Exercise 3.3, question number 3, subdivision 4. The taxi charges in a city consists of a fixed charge together with the charge for the distance covered. For a distance of 10 km, the charge paid was rupees 105. And for a journey of 15 km, the charge paid was rupees 155. What are all the fixed charges and the charge per kilometer? How much does a person to pay to a distance of 25 km? இப்போ உங்கள் ட்ராவலிங் சார்ஜ் வந்து 2 சார்ஜஸ் இருக்குது. ஒரு டாக்ஸியில் போனால் 2 சார்ஜஸ் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ், அனதர் சார்ஜ் வந்து சார்ஜ் பர் கிலோமீட்டர். அப்போ ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு சார்ஜு, சார்ஜ் பர் கிலோமீட்டர் ஒரு சார்ஜு, 2 சார்ஜஸ் சேர்ந்து தான் டோட்டல் சார்ஜ். அப்போ let the fixed charge be rupees x. Next, the charge, the additional charge per kilometer be rupees y. அப்போ ஃபிக்ஸட் சார்ஜும் அடிஷனல் சார்ஜ் பர் கிலோமீட்டர் சேர்ந்து தான் டோட்டல் சார்ஜ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 10 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு ப்ளஸ் ஃபிக்ஸட் சார்ஜ். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 10y, எக்ஸ் வந்து ஃபிக்ஸட் சார்ஜ் ப்ளஸ் 10y, 10 கிலோமீட்டர் போகிற சார்ஜ் 10y சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 105. ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் வந்து 15 கிலோமீட்டர் போயிருக்காரு. எக்ஸ் ப்ளஸ் 15 kilometer 15y equal to is paying how much? 155 rupees. So we got two equation. Appo you have to do by substitution method. Appo find x in terms of y or y in terms of x. From 1 x is equal to 105 minus 10y. X is the sum of x is equal to in the 10y go to minus. This is equation number 3. Now substitute 3 in left over equation 2 la substitute into appa x ku bala 105 minus 10y, 105 minus in the x ku bala 105 minus 10y plus 15y
is equal to 155. அப்போ என்ன ஆகும் 105 இது minus 10y plus 15y plus 5y is equal to 155. அப்போ 5y equal to இந்த 155 இந்த 105 வந்து அந்த பக்கம் minus 105 is equal to 50. Therefore y is equal to 50 by 5 is equal to 10. Additional charge per kilometer is 10 rupees. Now substitute y is equal to 10 in 3. Substitute y is equal to 10 in 3. X is equal to 105 minus 10 into 10. 10y. Y க்கு பதிலா 10. X is equal to 105 minus 100. So x is equal to 5 rupees. Therefore fixed charge is 5 rupees. Charge per kilometer is 10 rupees. Charge per kilometer is 10 rupees. Fixed charge is rupees 5 rupees. Now we have to find a last question. How much does a person to pay traveling for a distance of 15 kilometers? The charge paid for 25 kilometer. Charge paid for 25 kilometer is equal to x plus 25y. X plus fixed charge plus 25 kilometer charge is equal to 5 plus 25 into 5. Sorry, 25 into 10. 25 into 10 is 5 plus 250 is equal to rupees 255. The charge paid for 25 kilometer is rupees 255. Subdivision 5. A fraction becomes 9 by 11 if 2 is added to both numerator and the denominator. If 3 is added to both numerator and the denominator, it becomes 5 by 6. Find the fraction. இப்போ fraction. What is a fraction? Fraction ஒரு numerator இருக்கணும் denominator இருக்கணும். அப்போ you have to find the fraction. Let the fraction be. Let the numerator be x. Numerator இருக்கிற number x வச்சுக்கலாம். Let the denominator be y. Therefore the fraction is இப்போ இது பைலைன். இந்த பைலைனுக்கு எபோவ் நியூமரேட்டர் எழுதணும், பைலைனுக்கு பிலோ டினாமினேட்டர் எழுதணும். அப்போ x. This is the fraction. Numerator is x, denominator is y. By condition 1, it becomes 9 by 11 if 2 is added to both numerator and denominator. By condition 1, 2 is added to both numerator and denominator. 2 is added to both numerator and denominator. அப்போ numerator 2 add பண்ணா x plus 2, denominator 2 add பண்ணா y plus 2. This will equal to 9 by 11. இதுதான் 9 by 11 first condition. இப்போ cross multiply பண்ணி ஒரு equation பார்க்கணும். 11 into x 11x plus 11 into 2 22 is equal to 9 into y 9y plus 9 into 2 18. அப்போ 9y இந்த பக்கம் 11x minus 9y equal to 18. இந்த plus 22 அங்கே போனால் minus 22. Therefore 11x minus 9y equal to minus 4. That is equation 1. Condition 2.
By condition 2 என்ன? By condition 2, if 3 is added to both numerator and denominator, if 3 is added to both NR and DR, NR na numerator, DR na denominator. அப்ப என்னது? numerator ஒரு 3 ஆட் பண்ணிட்டேன், denominator ஒரு 3 ஆட் பண்ணிட்டேன், என் fraction என்னவா மாறிச்சு? 5/6 மாறிச்சு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வேணும். 6 into x 6x plus 6 into 3 18 equal to 5 into y 5y plus 5 into 3 50. இப்போ 6x minus 5y, இது இந்த பக்கம் minus 5y equal to 15, இது அந்த பக்கம் போனால் minus 18. அப்போ 6x minus 5y equal to minus 3, இது equation number 2. இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணணும். we have to do by substitution method. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 6x is equal to, இது அந்த பக்கம் போனால் 5y minus 3. therefore x is equal to 5y minus 3/6. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. I have found x in terms of y. இப்போ substitute 3 in 1ல substitute பண்ணா 5y minus 3/6. இதுதான் x. 11 into 11x minus 9y equal to minus 4. இப்போ பிராக்கெட். இப்போ 11 into 5 55y, 11 into 5 55y minus 33/6 minus 9y equal to minus 4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை. இப்போ 6 55y minus 33, இது minus 54y equal to, the cross is equal to minus 4, is equal to minus 4. The 6 into minus 9y into minus 54. இப்போ 55y minus 54y, y minus 33 equal to, இதை cross multiply na minus 24. Therefore y is equal to 33 minus 24. இந்த minus 33 இங்கே உள்ளது plus 33. Plus 33 போச்சுன்னா 9. Y is equal to 9. Substitute y is equal to 9 in 3. இதில் substitute பண்ணும். இதில் x is equal to 5 into y வந்து 9. 9 minus 3/6 is equal to 5 9s are 45. 45 minus 3/6 is equal to 42/6 is equal to 7. அப்போ x is equal to 7, y is equal to 7, 9. You are asked to find the fraction. Therefore, the fraction is x by y. x by y. இப்போ x க்கு பதிலா என்ன எழுதணும்? 7. y க்கு பதிலா. Therefore, the fraction is 7/. That is the answer. Exercise 3.3, question number 3, sixth subdivision. 5 years hence, the age of Jacob will be 3 times that of his son. 5 years ago, Jacob's age was 7 times as his son. What are their present ages? ஜேக்கப் வந்து அப்பா, அவரோட பையனோட ஏஜ். இங்கே ஜேக்கப்போட ஏஜையும் அவரோட சன்னோட ஏஜையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு கண்டிஷன் வந்து 7 இயர்ஸுக்கு முன்னாடி, 5 இயர்ஸுக்கு முன்னாடி. 5 years ago,
Jacob's age was 7 times age of his son. அப்போ 5 years எதுனா present ageல இருந்து 5 minus பண்ணும். இப்போ present age is x னா 5 years ago his age was x minus 5. அது மாதிரி இங்கே என்ன கொடுத்த செகண்ட் கண்டிஷன் 5 years hence. hence னா after 5 years hence. அப்போ 5 years hence னா x plus 5. 5 ஆட் பண்ணு. hence னா plus a. ago னா minus a. இங்கே இன்னொரு வேர்டு இருக்கு will be. will be னா future tense. அப்போ 5 years after. hence னா after will be. இங்கே வந்து past tense பாருங்க was. age was. அப்போ முன்னாடி 5 years முன்னாடி. அப்போ அங்கே we have to find the present ages of the Jacob's age and his son's age. அப்போ let the present age of Jacob is x years. Jacob age is x years. Let the present age of his son be y years. இப்போ condition 1. What is the condition 1? 5 years hence. 5 years hence-னா 5 வருஷத்துக்கு அப்புறம் after 5 years. Age of Jacob. Age of Jacob is x plus 5. Age of his son is y plus 5. இப்போ கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கு. hence will be 3 times that of his. ஜேக்கபோட ஏஜ் அவரோட சன்னையோட ஏஜை போல 3 times. அப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும். x plus 5 equal to 3 into y plus 5. x plus 5 equal to 3y plus 15. அப்போ x இது மைனஸ் 3y. இந்த 5 எந்த பக்கம் போனால் 15 மைனஸ் 5. therefore x minus 3y equal to 10. equation number 1. then second condition 5 years ago. 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி age of Jacob is x minus 5 years. Age of his son is y minus 5 years. இப்போ என்ன கண்டிஷன் 5 years ago Jacob's age was 7 times his son's age. அப்போ x minus 5 equal to 7 into y minus 5. இப்போ x minus 5 equal to 7y minus 35. இப்போ x இந்த 7y இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தால் மைனஸ் 1y. இந்த மைனஸ் 5 ரைட் ஹேண்ட் சைட் போனால் ப்ளஸ் 5. அப்போ x minus 7y equal to minus 30. x minus 7y equal to minus 30. இது equation number 2. Now we have to substitute by solve by substitution method. இப்போ x in terms of y. இப்போ x is equal to இந்த 7y இங்கே வந்துடுறேன் 7 minus 30. இது equation number 3. x is equal to 7y minus 30. x in terms of y. இப்போ substitute 3 in the first equation. அப்போ x போல 7y minus 30. 7y minus 30 minus 3y. இது வந்து x, அதான் x minus 3y equal to 10. இப்போ 7y minus 3y 4y equal to 10. இந்த minus 30 அங்கே ஒன்றுனா plus 30 is equal to 40. therefore y is equal to 40 by 4 10. அப்போ y not 10 னா son's age is 10 years. அப்போ substitute y is equal to 10 in 3. x is equal to
7 into 10 minus 30 is equal to 70 minus 50 is equal to 40 years. அதான் ஏஜ் ஆஃப் ஜாக்கப் இஸ் 40. அப்போ எழுதணும் present age of Jacob is 40 years. That is present age of his son is 10 years. That is the answer.